அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்றதை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எல்லாருமே பொங்கலுக்கு முன்னாடி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க காலேஜ்லலாம். ஆனா எங்களுக்கு நாங்க லீவ்ல இருந்ததுனால பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு 1 மந்த் கிட்ட டைம் கொடுத்து நீங்க செலிப்ரேட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க February 4 செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஃபங்க்ஷன்லாம் நாங்களே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு செஞ்சோம். அன்னைக்கு நாங்கள் அந்த டெக்கரேஷன் டீம் அவங்க இந்த டெக்கரேஷனுக்காக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இந்த பொங்கல் பானையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் பண்ணதுனால ப்ரஷ்லாம் இல்லை, அதனால ப்ரஷ் இல்லாதவங்கெல்லாம் அந்த கார்ட்போர்ட் பீஸை வச்சே நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நாளே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக போச்சு. காலையில் இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்தோமா, ஈவினிங்க்கு அதாவது மத்தியானத்துக்கு மேலே கோல போட்டி வச்சுருந்தாங்க. அதில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோமா. 3 பேராக டீமாக கூட நம்ம போடலான்னு சொல்லிட்டு, அதனால நானும் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு நாங்களும் போட்டோம். என்னதான் எனக்கு கோலம் போட தெரிலனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் என்னை வச்சு மேனேஜ் பண்ணி இந்த கோலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதான் நாங்கள் போட்டது. இந்த ஐடியா அதெல்லாம் தீர்த்தனா தான் எல்லாமே பண்ணா. தேஜவும் நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனோம். அதில் ரொம்ப மோசமாக கோலம் போட தெரிஞ்சது நான் மட்டும்தான். ஏதோ அவங்க 2 பேரும் நல்லா மேனேஜ் பண்ணி போட்டுட்டாங்க. எனக்கு இந்த கோலம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் நிறையா டீமாக போட்டிருந்தாங்களோ அவங்க கோலமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் கடைசியாக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு கோலங்கள்லாம் காட்டுறேன். என்னதான் பொங்கலே முடிஞ்சு பல வருஷம் ஆனாலும் எங்களுக்கு பொங்கல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால நாங்கள் புதுசாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணிருந்தோம். என்னதான் நிறையா டைம் கொடுத்துருந்தாலும் நாங்கள் 3 பேர் சேர்ந்து போட்டாலும் எங்களால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்க முடியல. அப்புறம் கடைசியில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால டக்குன்னு போட்டு முடிச்சிட்டோம். இதெல்லாம் எங்கள் சீனியர் போட்ட கோலம். எல்லாருமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு 2-3 ஐடியாஸ் எல்லாம் எடுத்து அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோலமாக போடணும்னு போட்டோம். இதெல்லாம் மற்றவங்க போட்ட கோலம் நாங்கள் போட்ட கோலத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நாங்கள் போட்டோம். கடைசியாக ஃபுல்லாக பிளாக் கொடுக்கலாம் அப்படின்லாம் நினச்சோம். அப்புறம் அவுட்லைன் மட்டும் பிளாக் கொடுத்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். எல்லா கோலமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகாக இருந்தது. எங்களுக்கு இது ஒரு போட்டி மாதிரியே ஃபீல் ஆகலை. எல்லாருமே ஜாலியாக நாங்கள் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி போடுறோன்ற மாதிரி தான் எல்லாம் ஜாலியாக நாங்கள் கோலம் போட்டுட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரோட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட அல்டிமேட் கோலமே இதுதான். எங்கள் சீனியர் அண்ணா அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கோலத்தை போட்டிருந்தாங்க. நான் இந்த டைம் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே vlog பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் உடம்பு சரியில்லாமல் போய் என்னோட வாய்ஸே ரொம்ப மாறி போயிடுச்சு. இப்போ தான் எனக்கு வாய்ஸே வந்திருக்கு. 2 நாளாக தான் ஆகுது இந்த வாய்ஸ் திரும்ப கிடச்சி. அதனால் ரொம்ப ஷூட் பண்ண முடியல. என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சதை ஷூட் பண்ணியிருக்கேன். இதுதான் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்றதை இனிமேல் பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக காமிக்கணுன்றதுக்காக நிறைய இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அது உங்களுக்கு பிடிக்கும், பாருங்கள். எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.
டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கயிறு இழுக்கிற போட்டியெலாம் வச்சுருந்தாங்க. அதுலலாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு இது மாதிரி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.